ஒரு பரிகாரமா இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவில்ல தீபத்துக்கு குடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையா இருக்கும். பரிகாரமா இருக்கும். குருவுக்கான பரிகாரமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எது செய்றது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா, நீங்க நவகிரகத்தில இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ, ஆராதனையோ பண்ணீங்கன்னா தான் அது சிறப்பா வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்றாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம். அவரு வேற ஒரு குரு. அவரு ஒரு 4 பேருக்கு குருவா இருந்தவரு. ஆனா, அவரு தெற்கு பார்த்தவர். நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். இவருக்கும் அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா தட்சிணாமூர்த்திக்கு செய்றதுங்கிறதோட பலன் ஒண்ணு கிடைக்கும். என்னன்னா, தட்சிணாமூர்த்திக்கு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா, நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும். அது ஓகே. ஆனா, குருவுக்கான பரிகாரமா அது அமையாது. நீங்க குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா, ஒண்ணு நவகிரகத்தில இருக்க குருவுக்கு செய்யணும்.